வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அனைத்து புகழையும் புகழ்ச்சியையும் அகிலத்தை படைத்து அரசாட்சி செய்கின்ற ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாக்கியவனாக அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகையில் ஜும்மாவுடைய நாளில் எந்த நோக்கத்திற்காக முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிறோமோ அந்த அமர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்து அதற்குரிய கூலியை உலகிலும் தந்து அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்தில் பொருந்திக் கொள்ளுகின்ற அவனுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் மற்ற ஏனைய முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த இந்த பூமியில் அவனுடைய பிரதிநிதிகளாக மனித சமூகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த மனித சமூகத்திடம் இருக்கப்படக்கூடாத மிக முக்கியமான பண்புகள் என்ன என்பதை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு பட்டியலையே வைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய பட்டியலில் ஆணவம், பெருமை, கர்வம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த பண்பு மோமீன்களுக்கு உரியதல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு உரியதல்ல. இந்த பண்பில் மனிதர்கள் யாரும் கை வைத்துவிடக் கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆன் மூலமாகவும் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறான். ஏன் இந்த பண்பு மனித சமூகத்திடத்தில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான் என்றால், அந்த பண்பு உங்களுக்குள்ளால் நுழைந்து விட்டால் நீங்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் அழிந்தே போவீர்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அழிவை நோக்கி உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுக்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்தில் 148வது இலக்கமாக எழுதியிருக்கிற ஹதீஸை பார்க்கும்போது, லா யத்குலுன் நார அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பதி ஹர்தலின் மின் ஈமான். மறுமையினுடைய நாளில் ஒரு மனிதன் நரகத்திற்குள் நுழைய மாட்டான். யார் அவன் என்றால், யாருடைய உள்ளத்தில் கடுகு அளவு ஈமான் இருக்கிறதோ அந்த ஈமான்தாரி நாளை மறுமையில் நரகத்தில் நுழைய மாட்டார் என்கிற ஒரு நற்செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் அதை தொடர்ந்து சொன்னார்கள், வலா யத்குலுல் ஜன்ன அஹது. ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குள்ளால் நுழைய முடியாது. யார் அவன்? ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பதி ஹர்தலின் மின் கிப்ரியா. ஆணவத்திலிருந்து, பெருமையிலிருந்து, தற்பெருமையிலிருந்து, கர்வத்திலிருந்து யார் ஒருவன் கடுகு அளவு தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறானோ, யாருடைய உள்ளத்தில் அந்த ஆணவம் பெருசா இல்லை, ஒரு கடுகினுடைய ஒரு அளவு நுழைந்து விட்டாலும் அவர் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஏன் இந்த எச்சரிக்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் 45வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் சொல்லும்போது, வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பெருமைக்கும்
கர்வத்திற்கும் ஆணவத்திற்கும் உரியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் என்று சொல்லி திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவிடுகிறான். மனிதனை பொறுத்தவரையிலும் இவன் மல ஜலத்தை சுமக்கக்கூடியவன். இந்த மனிதனை பொறுத்தவரையிலும் மரணத்தை வரமாக வாங்கி கொண்டு வந்தவன். அவனை மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு மலஜலத்தை சுமக்கக்கூடிய ஒரு மனிதன், மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், இவனுக்கு ஆணவம் கொள்வதற்கு எந்த வகையிலும் அருகதை இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரையிலும் அவன் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், நிரந்தரமானவன், நிலையானவன். அவனுக்கு அழிவு என்பதே கிடையாது. எப்படி என்றால் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் ஆணவம் கொள்வதற்குரிய அனைத்து ரைட்ஸும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவேற்றம் செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிமுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் இஸ்ஸு இஸாரா, கண்ணியம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கீழாடையாக இருக்கிறது. வல் கிப்ரியாஉ ரிதாவுஹு, பெருமை, அந்த ஆணவம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மேலாடையாக இருக்கிறது. அப்ப இந்த இரண்டிலும் ஒரு மனிதன் தன்னை நுழைவிக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய பெருமையில் ஒரு மனிதன் கை வைப்பானேயானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபமன் யுனாஸிஉனி அத்தர்துஹு, யார் ஒருவர் இந்த இரண்டிலும், என்னுடைய மேலாடையிலும் என்னுடைய கீழையாடையாக இருக்கக்கூடிய கண்ணியத்திலும் பெருமையிலும் கை வைக்கிறானோ, எவன் ஒருவன் அந்த ஆணவத்தை தன்னகத்தை எதிர்கொள்ளுகிறானோ, அவன் தனக்கே சொந்தமாக்கி கொள்ளுகிறானோ, அவனை நான் தண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப தனக்கு உரிய பண்புகளில் சில பண்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்திருந்தாலும், இப்ப உதாரணமாக ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உரியது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். அந்த ஆட்சியில் இருந்து ஒரு பகுதியை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருப்பதாகவும் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்குரிய பண்புகளில் ஒரு சில பண்புகளை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருந்தாலும் சில விஷயங்களை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு கொடுக்காமல் தனக்குரியதாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆணவத்தில், அந்த பெருமையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை விடுக்கிறார். ஆணவம் என்றால் எது? ஒரு மனிதன் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வது, நான் தான் எல்லாமே. அந்த நான் என்கிற வார்த்தை இருக்கிறதே, அது ஆணவத்திற்குரிய ஒரு வார்த்தை. அதனால் பெரும்பாலும் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் இந்த வரலாறுகள் திருக்குர்ஆனில் சொல்லுகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல நியாமத்துகள் கொடுக்கப்பட்டது. அந்த நியாமத்துகளை குறித்து சொல்லும் போது அவர்கள் சொல்வார்கள், ஹாதா மின் ஃபضل ரப்பி, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு சாதாரணமான மனிதன், இந்த நியாமத்துகளை எல்லாம் எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தார். சூரத்துல் கஹ்ஃபுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் துல்கர்னைனை பற்றி சொல்லும் போது அவரும் சொல்லுவார், இந்த நியாமத்துகள் எல்லாம் எனக்கு அல்லாஹ் கொடுத்தது. அப்படியானால் இந்த நான் என்கிற வார்த்தை அது ஆணவத்திற்குரிய வார்த்தை. அந்த வார்த்தையை முஸ்லிம்கள் யாரும் தொட்டுவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். நாம் யார்? அல்லாஹ்வுடைய அடிமை. எனக்கென்று ஆணவம் கொள்வதற்கோ பெருமை கொள்வதற்கோ தற்பெருமை கொள்வதற்கோ எதுவும் எனக்கு ஆகமாக்கப்பட்டதல்ல. அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மேலாடையிலோ கீழாடையிலோ கை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தண்டனையை இந்த சமூகம் அனுபவித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி குர்ஆன் மூலமாக, ஹதீஸ் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். இந்த ஆணவம் என்பது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நேசத்தை விட்டும் அது ஒரு மனிதனை தூரமாக்கி விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய அமல்களை கொண்டு நாளை மறுமையில் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய
நேசம், அந்த அன்பு, அந்த ரிவா அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நேசத்திலிருந்து ஒரு மனிதனை அப்பாற்படுத்தக்கூடிய பாவகரமான செயல்களில் இந்த ஆணவம் என்பது ஒரு செயலாக இருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சில பதவிகள், சில பொறுப்புகள் வகிக்கப்பட்டவுடன் அவனிடத்தில் பார்க்கக்கூடிய மாற்றங்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். காரணம் அவன் என்ன நினைக்கிறான்? எல்லாமே நான் தான். அந்த நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். ஒரு தந்தையாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைத்து ஒரு நீண்ட நெடிய ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அவருக்கு ஒரு அழகிய உபதேசத்தை சொன்னார்கள். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய உபதேசம். ஒரு தந்தையாக தன்னுடைய மகனுக்கு பல உபதேசங்களை சொல்லிக் கொண்டு வருகிற வழியில் 31வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ். மகனே, பெருமையோடு உன்னுடைய முகத்தை ஆணவத்தோடு கர்வத்தோடு பிறரை பார்த்து நீ திருப்பி விடாதே. இன்றைக்கு சமூகத்தில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமியனை பார்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு கூச்சம். ஏன்? கர்வம், அகந்தை, ஆணவம், தற்பெருமை. ஒருவரை பார்த்தால் அப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு போறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அது ஆணவத்தினுடைய அடையாளம். அப்போ ஒரு மகனுக்கு ஒரு தந்தை சொல்லிக் கொடுக்கிறார், நீ பிறரை பார்த்தால் புன் சிரிப்போடு ஒரு மலர்ந்த முகத்தோடு அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், அவர்களிடத்தில் பழக வேண்டும். அவர்களை விட்டு உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ளக்கூடாது. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. பூமியில் நீ ஆணவத்தோடு கர்வத்தோடு நடக்காத. ஒரு மகனுக்கு ஒரு தந்தை உபதேசம் செய்கிறார். காரணம், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர். அந்த ஆணவத்தை, அந்த கர்வத்தை கொண்டிருக்கக்கூடிய எந்த மனிதனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கவே மாட்டான். அல்லாஹுடைய நேசத்தை விட்டும் அது உங்களை தூரமாக்கிவிடும். ஆகவே அந்த பண்பை நீ எப்போதும் உனக்குள் கொண்டு வந்து விடாதே என்று சொல்லி ஒரு தந்தையாக தன்னுடைய மகனுக்கு அறிவுரை வழங்குகிறார் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வக்ஸித் ஃபீ மஷீக். உன்னுடைய நடையில் நிதானத்தை ஏற்படுத்து. அந்த நடையில கூட நீ பெருமையை காட்டக்கூடாது. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? அப்படி சட்டையை தூக்கி விட்டுட்டு ஒரு நெஞ்ச அப்படி நிமித்திக்கிட்டு ஒரு கர்வமா ஒரு நடனமா, அந்த நடையை கூட லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடை செய்கிறார்கள். அது பெருமையினுடைய அடையாளம், மாறி போய்விடும். அப்ப நடக்கும் போது கூட நீ பணிவாக நட. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த பூமியில் அல்லாஹ் உன்னை பிரதிநிதியாக வழங்கி இருக்கிறான். நடக்கக்கூடிய சக்தியை உனக்கு கொடுத்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பண்பில் நீ கை வைத்து விடாதே. உன்னுடைய நடையில் நீ எளிமையை மேற்கொள், நிதானமாக நட. வக்ஃபுல் மின் சௌதிக். அடுத்த கட்டமா சொல்றாங்க, உன்னுடைய குரலை, சப்தத்தை தாழ்த்திக்க. ஒருத்தருக்கு மேல உன் சப்தத்தை என்ன செய்யாத, உயர்த்தாத. இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இது சொல்லிக் கொடுக்கப்படாததின் காரணத்தினால் வாப்பாவுக்கு முன்னாடி, உம்மாவுக்கு முன்னாடி குழந்தைகள் குரலை உயர்த்தி, உம்மா கண்டித்தால் அவன் குரலை இன்னும் உம்மாக்குடைய குரலுக்கு மேல உயர்த்துறான். உம்மா சைலண்ட் ஆயிடுறா. ஒரு காலத்துல உம்மாவுடைய குரல் உயர்ந்து இருந்துச்சு, பிள்ளைகளுடைய குரல்கள் எல்லாம் தாழ்ந்து இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய குரல்கள் வீடுகளில் உயர்ந்திருக்கிறது, தாய்மார்களுடைய குரல்கள் எல்லாம் தாழ்ந்து போனது. அதற்கு காரணம், அந்த குழந்தைக்கு அகந்தை என்றால் என்ன, கர்வம் என்றால் என்ன, ஆணவம் என்றால் என்ன, பெருமை என்றால் என்ன, இது யாருக்குரிய பண்பு, இதை உன்னுடைய கையில் எடுக்க கூடாது என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு செய்கின்ற ஒரு அழகிய உபதேசமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார்.
அந்த சப்தத்தை உயர்த்தக்கூடாது, அது ஆணவத்தினுடைய அடையாளம் என்று சொன்ன லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌதுல் ஹமீர். சப்தங்களில் மிக மோசமான சப்தம் அது கழுதையினுடைய சப்தம். இந்த உலகத்திலேயே கேட்கிறதுக்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கினத்தினுடைய சப்தம் என்று சொன்னால் அது கழுதையினுடைய சப்தம் என்று சொல்லி 31வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஆணவம் கொண்டு நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சவால் விடுகிறார். 17வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. இந்த பூமியில் நீங்கள் கர்வத்தோடு ஆணவத்தோடு பெருமையோடு நீங்கள் உங்களுடைய நடையை அமைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னக லன் தஹ்ரிகல் அர்த. அந்த நடையை கொண்டு அந்த ஆணவத்தை கொண்டு நீ இந்த பூமியை பிளந்து விடவும் முடியாது. வலன் தப்லுகல் ஜிபால தூலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், மலை அளவுக்கு உன்னால் உயர்ந்து விடவும் முடியாது. அந்த ஆணவம் என்கிற ஒரு பண்பை உனக்குள் எடுத்துக்கொண்டால் உன்னால என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? அந்த ஆணவத்தை வச்சு உன்னால என்ன செய்ய முடியும்? இந்த பூமியில ஏதாவது மாறுதலை ஏற்படுத்த முடியுமா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆணவத்தை கொண்டு இந்த பூமியை பிளக்க முடியுமா? முடியாது. உன்னுடைய ஆணவத்தை கொண்டு மலை உச்சி அளவுக்கு உன்னால உயர முடியுமா? முடியாது. ஆனால் அதற்கு சொந்தக்காரன், அந்த ஆணவத்திற்கு சொந்தக்காரனான அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் அது முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். இந்த பூமியில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து சென்றார்களே, வாழ்ந்த மனிதர்களில் பெரும்பான்மையான சமூகத்தை அல்லாஹ் பூமிக்குள் புதைத்திருக்கிறாங்க. அப்படியானால் ஆணவத்திற்கு சொந்தக்காரன் யாராக மட்டும்தான் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் மட்டும்தான் இருக்க முடியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் போது, உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்க, நான் மலையில ஏறி நின்று என்ன காப்பாத்திக்குவேன்னு சொன்ன அந்த மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டானா? மலை அளவுக்கு தண்ணியை கொண்டு போய் அவனை தூக்கி கொண்டு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாவடிக்கலையா? அப்ப அந்த அளவுக்கு உயரமாக கொண்டு போக முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முடியும் என்றால் ஆணவத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆணவக்காரர்களுக்கு விடுகின்ற சவால். அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பல வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். இந்த வரலாறுகள் எல்லாம் பல சமூகம் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகின்ற வரலாறுகள். திருக்குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா 28வது அத்தியாயத்தினுடைய 76, 77, 78 இந்த வசனங்களை எல்லாம் திரும்பி பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த காரூனை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். இந்த காரூனை பொறுத்தவரையிலும் அவர் மூசாவினுடைய சமூகத்தில் ஒருவனாக இருந்தான். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தில் சேரான் ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த மூசா உடைய சமூகத்தில் இருந்த காரூனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிஅமத்துகளை அள்ளி கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனுடைய கஜானாவினுடைய சாவிகளை சுமப்பது வலிமை மிகுந்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கே பழுவாக இருந்ததாம். அவனுடைய கஜானா சாவியை சுமக்கிறது வலிமை மிகுந்த ஒரு கூட்டத்திற்கே அந்த சாவியை சுமக்கிறது பழுவா இருந்துச்சு சொன்னா அவனுடைய கஜானாக்கள் எப்படி? அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம் எப்படி? அந்த செல்வத்தை எல்லாம் பார்த்த மக்கள் சொன்னாங்க, வாழ்ந்தா காரோன மாதிரி வாழணும்டா, எல்லா செல்வத்தையும் வச்சிருக்கான். அப்ப இவ்வளவு நியாமத்து கொடுக்கப்பட்ட அவனிடத்தில் கூடாத ஒரு பண்பாக இந்த ஆணவம் நுழைந்த போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அவன் மனிதனுக்கு மத்தியில் அதாவது ஒரு மமதையோடு ஆணவத்தோடு தான் அவன் அந்த சமூகத்திற்கு மத்தியில் எப்போதுமே வலம் வருவான். அவனுக்கு உபதேசம் செய்யப்பட்டது, நீ ஆணவம் கொள்ளாத, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருப்பதை கொண்டு நீ திருத்திக் கொள்ளு, அல்லாஹ் உனக்கு எப்படி கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு அடுத்தவர்களுக்கு கொடுத்து அவர்களை வாழவை என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவன் அதை எதையுமே காதல வாங்கி கொள்ளாம இது எல்லாம் எனக்குரியது, நான் சம்பாதித்தது, நான் என்கிற அந்த ஆணவத்தை எப்போது காரோன் இந்த உலகத்திற்கு காண்பித்தானோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய செல்வம் எல்லாவற்றையும் பூமியில் புதையுண்டு போக செய்தோம். அல்லாஹ் சொன்னார்கள், இன்று வரையிலும் அது பூமிக்குள் புதைந்து கொண்டேதான் இருக்கிறது, புதைந்து சென்று கொண்டேதான் இருக்கிறது.
இப்படி காரூன் அழிக்கப்பட்டவுடன் காரூனை பார்த்து இவனை போன்று வாழ வேண்டும் என்று நினைத்த அந்த சமூக மக்கள் எல்லாம் சொன்னார்களாம், எங்களுக்கு வேண்டாம் காரூனை போன்ற ஒரு வாழ்க்கை. அப்படியானால் ஒரு சமூகத்தை, ஒரு மனிதனை இந்த பூமியில் புதைத்து செய்வதற்குரிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கும் என்று சொன்னால் ஆணவத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான். அந்த ஆணவத்தை நீங்கள் கையில் எடுத்தால் உங்களுக்கு அழிவு ஏற்படும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை புதைத்த செய்தியை 28வது அத்தியாயத்தினுடைய 81வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தொரு சமூகத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். திருக்குர்ஆனில் ஆது சமூகத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத் என்ன? ஒரு குவத், ஒரு வலிமை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், நான் அவர்களுக்கு கொடுத்த அந்த வலிமை என்கிற அருட்கொடையை வைத்து அவர்கள் ஆணவம் கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 41வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான். அவர்கள் கேட்டார்கள், எங்களை விட வலிமையில் சிறந்தவர்கள் யார்? அப்ப அல்லாஹ் ஒரு நியாமத்தை ஒரு சமூகத்திற்கு கொடுத்திருக்க, அந்த சமூகம் அந்த நியாமத்தை கொண்டு பெருமை அடிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வினுடைய ஆணையில் கை வைக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இவர்களுக்கு முன்னால் எத்தனையோ வலிமை மிகுந்த சமூகத்தை இந்த பூமியிலே நாம் அழைத்திருக்கிறோமே, அதை அவர்கள் திரும்பி பார்த்திருக்க வேண்டாமா, அதை யோசித்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். ஆகவே அவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட நியாமத்தை கொண்டு அவர்கள் பெருமை அடித்ததின் காரணமாக, ஆணவம் கொண்டதின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 69வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான், சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுஸ்மா. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அவர்கள் மீது 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காற்றை வீச செய்தான். காற்று இதமாக அடித்தால் பதமா இருக்கும், கொஞ்சம் வேகமா அடிச்சுன்னா நம்ம நிலைகள்லாம் மாறி போயிடும். அதுவே புயலாக மாறிச்சுன்னா நம்ம வாழ்க்கையே தலை புரண்டு போயிடும். அப்படிதானே இல்லையா? அப்ப ஒரு நாள் அடிக்கக்கூடிய காற்றுக்கே நம்மளால தாங்க முடியல. புயல் இப்படி கடந்து அப்படி போச்சுன்னு சொன்னாலே நாம திரும்ப அந்த வாழ்க்கையை சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு பல மாதங்கள் ஆகிறது. அப்படியானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காற்றை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் அதாபை கொடுத்தான், வேதனையை கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களே ஆனால் நபியே, அந்த சமூகத்தை நீர் பார்த்திருப்பீர்களே ஆனால் அந்த காற்று அடித்து முடித்ததற்கு பிறகு ஈச்ச மரங்கள், அந்த பேரித்த மரங்கள் எல்லாம் புடுங்கி எரியப்பட்டால் எப்படி கிடக்கும்? சிதறி. அதே மாதிரி அந்த சமூகம் சிதறுண்டு கிடந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப இந்த அளவுக்கு ஒரு சமூகம் தண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 69வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில் கேட்கிறான், ஃபஹல் தரா லஹும் மின் பாகீன், அவர்களில் வேறாவது இங்கு எஞ்சி இருக்கிறார்களா? ஆணவம் கொண்டார்களே, அவர்கள் யாரையாவது நீங்க பார்க்கிறீங்களா? இப்ப பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தண்டனை அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? அந்த ஆணவத்தில் கை வைத்தால் அவர்களை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் அவர்களும் என்ன செய்யப்பட்டார்கள்? தண்டிக்கப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக ஃபிரௌனுடைய வரலாறையும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபிரௌனிடத்தில் இருந்த ஆணவத்தின் காரணமாக அவனும் அழிக்கப்பட்டான் என்கிற வரலாறையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் நடிகில் இந்த வரலாற்றை கொண்டு இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படிப்பினை கொடுக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் ஆணவம் என்கிற, தற்பெருமை என்கிற அந்த நிலையை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கையை மக்களுக்கு கொடுக்கும் போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானே, ஒரு நல்ல ஆடையை எடுத்து அணிகிறானே, அது ஆணவத்தில் சேருமா யா ரசூலல்லாஹ்? யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய செருப்பு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் விலை உயர்ந்த செருப்பை வாங்கி அணிகிறானே, அதுவும் ஆணவத்திலே சேருமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆணவம் என்பது பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அல் கிப்ர் பத்ருல் ஹக், ஆணவம் என்பது சத்தியத்தை மறுப்பது,
அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறான், ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறான். அந்த கட்டளையை நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மறுக்கிறான்னு சொன்னான். எனக்கு இப்ப நல்ல ஆரோக்கியம் இருக்கு, நான் திடகாத்திரமா இருக்கிறேன், செல்வம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், அம்மா அப்பா விட்டுட்டு போனதெல்லாம் கொளிச்சு கிடக்குது, நான் எதுக்கடா போய் பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வை தொழுவணும் அப்படின்னு ஒருத்தான் சத்தியத்தை மறுக்கிறான்னு சொன்னா இது ஆணவத்தினுடைய அடையாளம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நான் என்கிற அந்த வார்த்தையும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுப்பதும் சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய மனிதர்களை, செல்வத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம், அந்தஸ்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம், அவர்களை நீங்கள் ஏளனமாக பார்ப்பதும் தற்பெருமையுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான், நீங்க அழகா இருங்க, அதுல தப்பு இல்லை. ஆனால் சத்தியத்தை மறுக்காதீங்க, அது ஆணவத்தினுடைய அடையாளம், நீங்கள் அழிந்து போய்விடுவீர்கள். பிற மனிதர்களை ஏளனமாக பார்க்காதீர்கள், அது ஆணவத்தினுடைய அடையாளம், நீங்கள் அழிந்து போய்விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்தில் 5376வது இலக்கமாக பதிவு செய்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்பியுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஸமாவாத்தி யௌமல் கியாமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையினுடைய நாளில் இந்த வானத்தை அப்படியே சுருட்டி என்ன செய்வான், அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தில் எடுத்து விடுவான். எடுத்துவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், அனல் மலிக், நான் தான் அரசன், ஐனல் ஜப்பாரூன், ஆட்சியாளர்கள் எல்லாம் எங்க? இந்த உலகத்தில் ஆட்சியை கொண்டு, பதவியை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு பெருமை அளித்தார்களே, அந்த அதிகார வர்க்கத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் எங்கே? வஐனல் முத்தகப்பிரூன், இந்த உலகத்தில் வாழும் போது பெருமை அளித்து வாழ்ந்தார்களே, அந்த ஆணவக்காரர்கள் எங்கே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பானாம் அந்த மறுமையினுடைய நாளில். ஏன்? இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை விட ஒரு பன்மடங்கு தண்டனை அல்லாஹ் மறுமையில் கொடுப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கண்ணியத்தில், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆடையில் கை வைத்த அந்த ஆணவக்காரர்களை அல்லாஹ் மறுமையினுடைய நாளில் அழைத்து அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனையை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் 5469வது இலக்கமாக பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஆணவக்காரர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் இருப்பார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். ஆகவே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய அடியார்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆணவம், தற்பெருமை, அகந்தை, மமதை என்கிற எந்த பெயருக்கும் சொந்தக்காரர்களாக இல்லாமல் அல்லாஹ்வுடைய அடியார்களாக வாழ்ந்து அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக, முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.